குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, அழுகாத. எல்லா இடத்துக்கும் நானும் வரணும்னா எப்படி சொல்லு? சரிங்க. அழுகாம போயிட்டு வா. இந்த ட்ரிப் வந்து மேக்ஸிமம் சோலோ ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. எங்கள் கடலூரும் சிதம்பரம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுபடி போயிட்டு வரலாம். இன்னொரு வேறு அஃபிஷியல் வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு அப்படி இங்கே போயிட்டு கவர் பண்ணிவிட்டு நான் வரலான்னு இருக்கேன். சரி, இவளை கூப்பிட்டா இவள் வரலன்னு சொல்லிட்டா. ஏதோ அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்கான், அதனால் நான் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதுதான் இவன் வேலை விஷயமா போகிறான். கம்பெனி ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக போகிறான். நான் இதுக்கு அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறது? நான் வந்து என்ன பண்ணுறது? அதுவும் கடலை பார்த்துட்டு இருக்கட்டா இல்லை மீன் பிடிக்கிட்டா? கிளம்பலாமா? கிளம்பலாம். ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஆக்சுவலாக விலாகில் குண்டு இல்லை. நேற்று ஒரு பர்சனல் வேலையாக வந்தேன். அந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சுது. இப்போ வந்து கடலூரில் இருக்கிற பாடலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கேன். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிச்சு. சரி, கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கேன். நல்லா அப்படியே காமாக இருக்குது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். கும்பாபிஷேகம் போயிட்டுருக்கு, அதுக்கான வேலைகள் எல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. நல்லா அழகாக கட்டிகிட்ருக்காங்க.
கோயிலுக்கு வந்தேன். கீழே வந்து தேவநாத சுவாமி திவ்ய தேசம் அது முடிச்சுட்டு இங்கே மேலே வந்தேன். ஆக்சுவலாக ஏதோ நல்ல ப்ரெசண்ட்டாக மன அமைதியோடு இருக்குது. எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்பலாம். நல்லபடியாக எல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு. கோயிலெலாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் ஃபீலு நல்லா இருந்தது இன்னைக்கு ட்ரிப்பு. இப்போ வந்து சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டான பிளேஸ் அது. இன்னொன்று நான் என்ன சொல்லணுன்னா, இந்த பண்ருட்டி அதுக்கப்புறம் கடலூர் இதை சுற்றி உள்ள மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், செம கைண்டான பீப்புள், செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஏதாவது அவங்களே இனிஷியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதாகட்டும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, மேக்ஸிமம் ஒரு ஷேர் ஆட்டோ இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் ஒரு பெருமாள் டெம்பிள் இருக்குது. சரி, நான் என்னமோ 200-250 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஜஸ்ட் அந்த ஷேர் நல்ல கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக தான் இருந்தது. ஒரு 3-4 பேர் தான் இருந்தோம். அவர் 20 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணார். நான் கேட்குறேன், என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எப்படி இவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்க? பரவாயில்ல விடுங்க, நான் டெய்லி ஒரு 20 ட்ரிப் அடிப்பேன், 10-15 ட்ரிப் அடிப்பேன், அதுலேயே எனக்கு ஈஸியாக இதாகிடும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் டீ கடையில் போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட் பேக்கும் ஒரு ஷாம்பு வாங்கினேன். 9 ரூபீஸ் ஆச்சு. அந்த 1 ரூபி கூட திருப்பி தராங்க. நான் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல வைங்க. இல்லை இல்லையா, நான் திருப்பி தரேன், இருக்குது என்கிட்ட அப்படின்ட்டு அதை எடுத்து தராங்க. நிறைய பேர் இங்கே ஆகட்டும், இங்கே இருக்கிறவங்க ஆகட்டும், ஒருத்தர் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி இப்போ நேற்று நல்லா போயிட்டு வந்தீங்களா விசாரிச்சுக்கிறாங்க. அந்த ஆட்டோவில் பேசுகிறதாகட்டும், ஒரு 10 பேர் நடந்து போகும்போது நிறுத்திட்டு பேசுகிறதாகட்டும், இவங்களுக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன்ஸ் அதை பார்த்தேன். இங்கே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் நான் போனால் அங்கே கோயிலேருந்து வரும்போது எந்த ஒரு ஆட்டோவும் அங்கே இல்லை. ஒருத்தர் போயிட்டு இருந்தா, நான் லிஃப்ட் கேட்டேன், ஆனால் அங்கே வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு. அவர் வந்து கடலூர் வரைக்கும் வந்து விட்டுட்டு போனார். நான் இருக்கிற இடத்துல வரைக்கும் விட்டுட்டு போனார். எனக்கு அப்படியே ஆச்சரியமாச்சு. இதெல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும். பட் இங்கே என்ன சொல்கிறது, ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப கைண்டாக இருக்காங்க, ரொம்ப இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த சைடெல்லாம். அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக சிதம்பரம் வந்து என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரேட்டான கோயில். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், திருவண்ணாமலைக்கு அடுத்து. போகிற வந்து வழி. ஆக்சுவலாக இதுக்கு மேலே கேமரா அலௌட் கிடையாது. அங்கே உள்ளே இருக்கார் பாருங்க, ஸோ அதுதான் மெயின் சன்னதி. அங்கே தான் சிதம்பரம் இருக்கார். வீடியோ தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபைனலி செம்ம தரிசனம், நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு உள்ள நடராஜரையும் பெருமாளையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு இப்போ அம்பாலை பார்க்க போயிட்டுருக்கோம். ஹோப் நல்ல வீடியோ நல்லா வந்திருக்கோன்னு நம்புகிறேன். அப்படியே முகம் பளிச்சுன்னு அப்படியே இதாக இருக்குது போலையே.
ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு இடத்துல நின்று பார்த்தா ஒரு 4 கோபுரமும் அப்படியே தெரியும். நான் அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன். கோயிலோட குளம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் சொன்ன பிளேஸ் இதுதான். இது ஃபஸ்ட்டு கோபுரம், இது செகண்ட் கோபுரம், இது தேர்டு, இது 4th கோபுரம். வந்தால் மறக்காமல் இங்கே நின்று. இது வந்து அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதியில் இங்கே ஃபுல்லாக அப்படியே இந்த பரதநாட்டியம் பற்றி, தவுள் வாசிக்கிறத பற்றி அப்படி இங்கே இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.